ஹாய் குட்லாக். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதுக்கு ஒரு டேபிள் செட் பண்ண போகிறோம். வியூ பேஜுக்கு ஒரு டேபிள் செட் பண்ணி ஃபஸ்ட் டேபிள் செட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். கெட் பூட்ஸ்ட்ராப் யூஸிங் பூட்ஸ்ட்ராப்பில் போயிட்டு டாக்ஸ் கொடுத்து பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்சு HTML W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு டேபிள் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து லெட்டராக நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு பேசிக்காக HTML டேபிள் டேக்னு போட்டால் வரல. டேபிள் ரோ, டேபிள் ஹெடர், டேபிள் ரோ, டிடிங்கிறது டேபிள் டேட்டா. ஓகேவா? நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளோட இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவோன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது வந்து வெயிட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தது நம்ம டைப் கொடுக்கணும். டைப்பு இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபார் ஈச் கொண்டு வரோம். நான் டிஃப்ரென்ஸ் என்னன்னு காட்டுறேன். பட் ஃபார் ஈச் கொடுத்துட்டு இந்த டேட்டா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஃபார் ஈச்சில் நம்ம எதை லுக் பண்ண போகிறோம்னா டேட்டா ரிசீவ் டாலர் டேட்டா ரிசீவ்டு. இப்போ டேட்டா ரிசீவ்டு நம்ம டேட் டெம்ப்ளேட் இன்ஜின் படி இப்படி கொடுக்கணும். அப்போ தான் அது டிகோட் ஆகும். வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணணும். டேட்டா டைட்டில் அடுத்தது description, data type. ஓகேவா? இது கொடுத்தாச்சு. இப்போ நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இது ஒரு ரோக்குள்ளே எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ரோக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலாக ஒரு ரோக்குள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம ஃபார் ஈச்சை இந்த டிஆருக்கு வெளியில் போடணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நிறைய வேல்யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, proper title does not exist in the collection existence. Data receive title, data receive description. நமக்கு மட்டும் ஏன் வரவில்லை? டேட்டா ரிசீவ். ஓகே டேட்டா முடிச்சிட்டேன். டேட்டா ரிசீவ்டுன்னு நம்ம கொடுக்கணும் ஃபார் ஈச் லூப். ஏன்னா இதுக்கு இது வேல்யூ இன்சைடு வேல்யூ. இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டைப்பு காரு ரெண்டு எக்ஸ்பென்ஸ் ஒன்று வந்திருக்கா.
இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட்னு கொடுத்து டைட்டில் வந்து பைக்கு டிஸ்கிரிப்ஷன் பாட்டு எக்ஸ்பென்ஸு சப்மிட். பார்த்தீங்களா, இது ஒரு டேபிள் ரோ, ஒரு ரோக்குள்ளே எல்லாமே போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக இதை நான் சொன்னேன். இது எல்லாமே ஒரு ரோக்குள்ளே நடக்கும். ஏன்னா நம்ம லூப் பண்ணுறது இன்சைட் ஒன் லூப்புக்குள்ளே இப்படி லூப் ஆகிட்டே இருக்கும், ஒன் ரோக்குள்ளே. இதே நாம் ரோ இப்படி வச்சுட்டு லூப்பை ரோ வெளில போட்டால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் லூப் ஆகிட்டு அப்புறம் வெளில வருமா, திருப்பி அப்புறம் முதலேருந்து இன்னொரு ரோலம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும். 2 இது வந்துடுச்சா. இப்போ இதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன், டெலிட்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் வைக்கணும். அதான் நம்மளோட இப்போ நெக்ஸ்ட்டு வேலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, டிடி பின்னாடி இங்கே வந்து டிஹெச் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ எடிட் பட்டன் கொடுப்போம். எடிட்டுக்கு வந்து ஏ லிங்க்கில் தான் வச்சுட்டு எடிட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு கொடுத்தோன்னா ஆக்ஷனில் எடிட்னு பட்டன் வந்துச்சா. இப்போ நம்ம இந்த எடிட் கிளிக் பண்ணால் இந்த டேட்டாவோட ஐடி இருக்குல்ல, ஐடி மூலிமா இந்த ரோ எடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். உங்களுக்காண்டி ஒரு ஐடி நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஐடி இதுக்குள்ளே இருக்கிற ஐடியை இது பண்ணி பார்ப்போம். ஐடி மூலிமா ஃபெச் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, இது மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஐடி வரும். ஐடி பாருங்கள் 1 2ன்னு வருதா. இந்த ஐடியை வச்சு ஃபெச் பண்ணலாம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறும் டேபிள் போட்டிருக்கோம் இருக்கிற லூப்பில். ஓகே, பாய்.